திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் அரசு மதுபான கடை முன்பு மதுபோதை வெறியில் பீர் பாட்டிலை உடைத்து இளைஞர் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அடுத்தடுத்து 3 கொலைகள் அரங்கேறியிருக்கும் நிலையில் காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா? திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே 3 அரசு மதுபான கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இதன் அருகிலேயே பார்களும் செயல்பட்டு வருகிறது. இந்த 3 பார்களிலும் 24 மணி நேரமும் மது விற்பனை கள்ளச்சந்தையில் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்த மதுபான கடைகள் முன்பு கொலை, வழிப்பறி, செல்போன் திருட்டு, அடிதடி என பல்வேறு குற்றச்சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த வருடத்தில் மட்டும் 2 கொலைகள் இப்பகுதியில் நடந்துள்ளது. இதற்கு நடவடிக்கை எடுக்க கோரி சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் காவல்துறையினருக்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நிலையில் மற்றொரு கொலை அரங்கேறியிருப்பது அப்பகுதி மக்களிடம் பெரும் பீதியை கிளப்பியுள்ளது. திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே மாடக்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆட்டோ ஓட்டுநரான விஜய். அதே பகுதியில் மாயா அஜித் என்பவரும் வசித்து வருகிறார். நண்பர்களான இருவரும் தினமும் ஆட்டோ ஓட்டி வரும் வருமானத்தில் இரவு நேரத்தில் கள்ளச்சந்தையில் விற்பனையாகும் மதுவை குடிப்பது வழக்கம். இந்நிலையில் சமயபுரம் 4 ரோடு பகுதியில் அதிகாலை 4 மணி அளவில் கள்ளத்தனமாக மது விற்பனை நடைபெற்று வந்துள்ளது. விஜயும் அஜித்தும் கள்ளச்சந்தையில் விற்கப்பட்ட மதுவை வாங்கி அருந்திக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அவர்கள் இருவருக்கும் இடையே மது போதையில் கடும் தகராறு ஏற்பட்டுள்ளது. தகராறு கைகலப்பாக மாற ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்ள ஆரம்பித்தனர். அதில் அருகில் கிடந்த கட்டை ஒன்றை எடுத்த விஜய் அஜித்தை கடுமையாக தாக்கியுள்ளார். இதில் கடும் ஆத்திரமடைந்த அஜித் உச்சகட்ட போதை வெறியில் பாரின் வெளியே வந்து கீழே கிடந்த பீர் பாட்டிலை எடுத்து உடைத்து விஜயின் தலையில் குத்தி உள்ளார். இந்த கொடூர தாக்குதலில் ரத்தம் சொட்ட சொட்ட விஜய் அந்த பகுதியிலேயே மயங்கி விழுந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சமயபுரம் போலீசார் உயிருக்கு ஆபத்தான நிலையில் விழுந்து கிடந்த விஜய் மற்றும் லேசான காயத்துடன் இருந்த அஜித் இருவரையும் மீட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்தனர். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வந்த நிலையில் விஜய் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். மது போதை வெறியில் நண்பனையே பீர் பாட்டிலால் குத்தி கொன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. கடந்த 1 வருடத்தில் சமயபுரம் மதுபான கடை முன்பு நடந்த 3வது கொலை இது என்பது குறிப்பிடத்தக்கது.